தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் தங்கராஜ். புதுப்பேட்டை கூவம் நதிக்கரை ஓரம் குடியிருக்கும் மக்கள். இந்த வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க. படுக்க முடியாது, கீழே இங்க பாத்ரூம் உடஞ்சிருக்கு. பாருங்க, கைட்னா கைட்டிட்டு வருதுண்ணா. பாருங்க, சின்ன தண்ணெல்லாம் நடக்கும், வந்தாலே மொத்த பில்டிங்கும் விழுந்துரும். படுக்க முடியாது கீழே. பாருங்க, ஷீட் போட்டு உட்காந்துடும். எவ்வளவு தண்ணி பாருங்க. பாருங்க, கீழே பாருங்க எவ்வளவு தண்ணி. பாருங்க, நாங்க மாப்பை எடுத்து எடுத்து தரையை தொடச்சு ஊத்துறதுல வர அதே மாப்பை எடுத்து சீலிங். கூவம் நதிக்கரை ஓரத்தில் குடியிருந்த அந்த மக்களை உங்களுக்கு அடுக்குமாடி கட்டித்தருகிறோம், இதில் வந்து குடியிருங்கள், கோவத்தை சுத்தப்படுத்த வேண்டாம், கோவ நதி ஓரம் இருக்கக்கூடாது, அது ஆபத்தானது என்று சொல்லி அந்த மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி தந்து அதில் குடியமர்த்தியிருக்கிறார்கள். அப்படி குடியமர்த்தி அவர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த மலைக்கு அந்த குடிலெல்லாம் காங்கிரீட் சுவர்கள், காங்கிரீட்டுகள் எல்லாம் இடிந்து கொட்டுகிறது. நீர் அந்த காங்கிரீட்டு மேலிருந்து ஒழுகிறது, சீலிங்கில் இருந்து ஒழுகுகிறது. அவர்கள் ஒரு ஃபேன் கூட அந்த சீலிங்கில் மாட்ட முடியல. ஏன்னு கேட்டால் அது பிடுங்கிட்டு விழுந்துரும் போ அப்படிங்கிற பயத்தில் அந்த நம் தமிழின சொந்தங்கள் அந்த கூரை அந்த காங்கிரீட் வீட்டில் இருக்கிறார்கள். மிகவும் மோசமான நிலையிலே தான் இருக்கிறார்கள். பார்த்தா அங்கங்கே டிச்சு தண்ணி ஓடுகிறது, வெறும் குப்பம் கோலமாக இருக்கிறது. அந்த நீரெல்லாம் உள்ளே ஒழுகிறது. கையில் பிடிச்சி இழுத்தா காங்கிரீட் சுவர்கள் கையோடு வருகிறது. இது வந்து மனிதன் வாழக்கூடிய தகுதியான வீடா என்று பார்த்தால் இல்லை. அந்த காலத்தில் மனுஷன் பாறை இடுக்கில், மலைகளை, பொந்து பொருடுகளை, மரங்களில் இப்படி வாழ்ந்தான். அவனுக்கு எந்த பயமும் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு பயம், காட்டு மிருகங்கிட்ட தான். இப்போ நாட்டு மிருகங்கிட்ட பயப்பட வேண்டியதாக இருக்கு. அவன் செவனேன்னு அந்த கூவ நதி ஓரத்தில் அவன் அந்த இடத்துல பல ஏக்கரா இடம் இருக்கும். அதில் வந்து அவன் அந்த காலத்தில் அவங்க எல்லாம் ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழனுடைய அந்த குடியிருப்பு பாருங்க, குடிசை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கே என்ன குடிசையில் இருக்கிறீங்க, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அது ஏதோ ஒன்று ஐடி வருது, பார்க் வருது, ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த குடியிருப்பில் தங்க வச்சுட்டு போயிட்டானுங்க. அந்த குடியிருப்பை கட்டின தரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. குடியிருப்பு நல்ல தரமான 20 சட்டி மண், ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு கட்டியிருந்தா அந்த குடியிருப்பு அப்படி ஆகாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, 50 சட்டி மண்ணுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் போட்டு அதை கட்டுவாங்க. அது ஒரு வருஷம் 6 மாதத்துக்குள்ளே அந்த சிமெண்ட்டு தரம் ஆற்று போய் அது உடஞ்சி உழவு தான் செய்யும். பார்த்துங்க, கவர்மெண்ட்டு பில்லு கொடுக்கறது, டெண்டர் விடுறது 20 சட்டி மண், ஒரு மூட்டை சிமெண்ட்டு என்ற கலவையில் தான் அந்த பூசி பண்ணுவாங்க, அதை கட்டடமே கட்டுவாங்க. அதுக்கு இவங்க 50 சட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த தரம் எப்படி இருக்கும்? 2 மாதத்தில் 3 மாதத்தில் அது இடிஞ்சு விழுந்து போயிடும். அதில் மக்களை கொண்டு வாழ வைக்கிறாங்க. நாம் கட்டின வீடு தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் வாழ வைக்கிறாங்க. இப்போ மேல்தளம் காங்கிரீட் போட்டிருக்கிறாங்க. அந்த காங்கிரீட்டுக்கு முறையாக 10 சட்டி மண்ணுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் போடணும். இவங்க 30 சட்டி அல்லது 25 சட்டி, அதுக்கு மேலே கூட போட்டிருப்பாங்க தெரியல, ஆனால் 20 சட்டி 25 சட்டி மண்ணுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் போடுறாங்க. அப்படி போட்டால் அந்த வெறும் மண் மட்டும்தான் இருக்கும், சிமெண்ட்டினுடைய தரம் இருக்காது. பொதுவாகவே ஒரு காங்கிரீட் சுவர், காங்கிரீட்டு 40 வருடம் 30 வருடத்துக்குள்ளே அது வந்து வீக்காகி போயிடும். அதனுடைய சக்தி இழந்து கொட்ட ஆரம்பிக்கும்.
அந்த பொதுவாக 10 சட்டிக்கு ஒரு மூட்டை போட்டாவே அது அப்படி கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் இவங்க 20 சட்டி அப்படிலாம் போட்டு கட்டுவாங்க. அது கட்டுறதுனால தான் அந்த மாதிரி வருது. அப்படி அதாவது 6 மாதத்துக்குள்ளே அது கொட்டும். பல பள்ளிக்கூடங்களில் கொட்டிருக்குது. அந்த குழந்தைங்க அடியில் இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிருக்கும். பல பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்க தலையிலேயே விழுந்திருக்குது. இதெல்லாம் இந்த தரமில்லாத கட்டக்கூடியதுனால தான் இப்படி வருது. அரசாங்கம் அதுக்குன்னு டெண்டர் விடுது. ஒரு 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 பில்டிங் கட்டுறோம்னா அதுக்கு இத்தனை கோடி ரூபா செலவாகும், இத்தனை லட்சம் செலவாகும் அப்படின்னுலாம் அதுக்கு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டு அதை டெண்டர் எடுத்தவன் உடனே அரசாங்கத்துக்கு அதை டெண்டர் எடுத்து அதை பணம் கட்டுறான். பணம் கட்டி அதிகாரிங்களுக்கு கமிஷனு, அரசாங்கத்துக்கு கமிஷனு, அதில் ஒரு ஏஐ கமிஷனு, பிடிஓ கமிஷனு, எவனுக்கோ கமிஷன். நான் கேட்குறேன், இந்த அரசியல்வாதிங்க அதிகாரிங்களாம் ஏன்னாடே நீங்களாம் வந்து கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறீங்களா இல்லையாடா? ஏன்டா கமிஷன் வாங்கி அந்த கட்டுமான துறையிலையாவது கமிஷன் வாங்காத இருங்கடா. 4 உயிர் குடி இருக்கும்டாதுல. உயிர் 10 பேர் குடி இருக்கிற இடம்டாது. ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு ரூம் இருக்குன்னா அந்த குடும்பம் அதில் குடி இருக்கணும். அவன் தூங்கும் போது அதை இடிஞ்சு தலைமையில் விழுந்து இறந்து போனால் என்னடா நடக்கும்? நீங்கள் அடிக்கிற கொள்ளையில் உயிர் போயிரும்டா. கொள்ளை அடிக்காத இதுலையாவது இருங்கடா தான். இந்த அரசாங்க அதிகாரிக்கும் எந்த கவலையும் இல்லைங்க, ஆளுகிற அரசாங்கத்துக்கும் எந்த கவலையும் இல்லை. இதை வந்து கண்டுக்காது. ஏன்னா நம்மளை ஆளுறவன் வேறவன், வேற மொழி, வேற இனத்தவன், வேற மாநிலவன். நம்ம மேலே எப்படி அக்கறை இருக்கும்? இப்போ நான் வந்து அப்பா என் புள்ள மேலே அக்கறை இருக்கும். எவனோ பக்கத்து வீட்டுக்கார அப்பா என் புள்ள மேலே அவனுக்கு என்ன அக்கறை இருக்கும்? அவன் என்ன கொடுப்பான்? அவனுக்கு என்னங்க தேவை இருக்குது? நம்மளை வந்து அவன் வந்து காப்பாற்றணும், நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என் வீட்டில் பாதுகாக்க வரவனா அவனுக்கு கூலி கேட்பான். என் வீட்டில் என்ன இருக்குது அதை பாதி எடுத்துக்கிட்டு தான் என்னை பாதுகாப்பான். ஆனால் நான் அப்பா என் பிள்ளைய எப்படி பாதுகாப்பேன்? நான் சாப்பிட்றேன்னா கஞ்சா கூட குடிச்சிக்கிட்டு கூட என் பிள்ளைய நான் பாதுகாப்பேன். அது நல்லா வாழ வழிவகை செய்வேன். அதுக்கு படிப்பு பள்ளிக்கூடங்கள் படிக்க வைப்பேன். பெரிய 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 படிப்பெல்லாம் படிக்க வைப்பேன். அப்படி இருக்கும்போது வேறவனுக்கு எப்படி அந்த எண்ணம் தோணும்? இந்த மக்கள், அறிவு கட்ட மக்கள், தமிழ் மக்கள், எவனுக்கோ ஒருத்தன் ஓட்டு போடுறீங்களே, இப்படி தானே பண்ணுவான். நல்ல இடம், ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை கூப்பிட்டு போய் அவனுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு தாரேன், அவனை ஒரு இடத்துல வாழ்கிறான்ல, அது யார் நிலம்? அவனுடைய பூர்வீக நிலமடா. பல ஆயிரம் வருஷமா அவங்க தாத்தம் பாட்டம் போட்டேன் அவன் சம்பாதிச்ச நிலமடாது. நீ இப்போ அரசாங்கத்தை அமைச்சுக்கிட்டு இப்போ மன்னர்கள் இருக்கும்போது அவன் நிலமடாது. நீங்கள் இப்போ ஜனநாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி முறையை கட்டமைச்சிக்கிட்டு எல்லாம் அவனுக்கு எங்கள் அரசாங்கத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டு உங்களுக்கு வந்து வேற இடம் தரோம், இது அரசாங்கத்துக்கு எடுக்கப்படுகிறது இந்த நிலம், இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அவனை விட்டு போய் ஒரு அடுக்கு மாடியில் குடியிருப்பு கட்டி, எப்படி தெரியுமா? ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு மக்களை போட்டு மொத்தமாக இடிச்சு தள்ளனா எப்படி இருக்கும்? எல்லா மக்களும் சாகுவோம். அப்படி தான் இருக்குது உங்களோட வேலை. ஒரு மக்கள் குடியிருக்கிறாங்கன்னா அந்த குடியிருப்புக்குள்ளே அந்த மக்கள் நிம்மதியாக வாழணும். எந்த நேரமும் இது புடிங்கிட்டு தலைமையில் விழுந்து போயிருந்தா அப்படின்னு நினச்சா அவன் வாழ முடியுமா? இல்லை, வாழ முடியுமாடா? நீங்கள் வந்து குடியிருப்பீங்களாடா? இந்த லஞ்சம் வாங்கிட்டு அந்த கட்டணம் கட்டினவன், கொள்ளை அடித்து அந்த கட்டணம் கட்டினவன், இவெல்லாம் அந்த குடியிருப்பில் வந்து குடியிருப்பானாடா? இல்லை, குடியிருக்க முடியுமா? அதில் 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கட்டணம் அப்படி ஆகுதுன்னா என்னடா நீங்கள் கட்டணம் கட்டிக்கிறீங்க? நீங்கள் அதில் குடியிருக்கிறது. இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க. இன்னும் எவ்வளோ போட்டும் இந்த ஊடே ஒழுகிட்டு கிடந்தாலும் ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன்னா அந்த 1000 வாங்கிட்டு அவன் தான் 1000 ரூபா கொடுத்தான் அப்படின்னு அவனுக்கு போட்டுருவான். அப்படிப்பட்ட மக்கள். இவன் வந்து சூடு சுரணம் இல்லாத போயிட்டான். 500 வருஷமாக அடிமைப்படுத்தி இவனை அடித்து சித்திரவதை பண்ணி சாட்டையிலே அடித்து இந்த மக்களை, தமிழ் மக்களை பயங்கரமான அடிமையாக பண்ணிவிட்டான். இந்த அரசியல்வாதிங்க அந்த காலத்து 500 வருஷத்துக்கு வந்து நடந்த ராஜாக்கள்
அந்த அரசாங்கத்துலேருந்து இந்த அரசாங்கம் வரைக்குமே தெலுங்கு அரசாங்கம் தான். அந்த அரசாங்கத்துலேருந்து நம்மளை அடிமைப்படுத்தின அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வரைக்கும் தெலுங்கு அரசாங்கம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி உள்ள இப்படியே தாங்க கொண்டுட்டு வந்துக்கிறான். ஒரு பக்கம் திறக்கவரிச்சு அதில் போய் விழுந்து சாவுறான். இந்த மக்கள் கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் இவன் இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு அதில் கொண்டு போய் கட்டி வச்சு ஏற்கனவே இருந்த பூர்வீக நிலத்தை விட்டு துரத்தி அதை ஏன் துரத்துறான்? அவன் ஏதாவது ஒரு ஐடி பார்க்கு ஏதாவது ஒரு கோடீஸ்வரனுக்கு அந்த நிலத்தை கொடுத்துருவான். அதனால் அரசாங்கத்து மூலிமா இவங்களை துரத்துவாங்க. அப்படி தான் துரத்திக்கிறான். துரத்தி அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அந்த வீட்டில் குடியிருங்கன்னா அது தரமாக இருக்காது. 50 வருஷம் இந்த வீடு தாங்கணும்னா 50 வருஷம் இருக்கணும். நீங்கள் 5 வருஷத்துல இடிஞ்சிட்டு விழுந்து போயிடும். அந்த ஒரு நேரம் நைட்டு ஒரு 10 மணி 11 மணி 12 மணி தூங்குற டைமில் அந்த வீடு கட்டடமே சாய்ஞ்சின்னா அந்த மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த கட்டடத்தில்? ஏன்னா அந்த பாவத்தெல்லாம் எங்கடா போய் தொலைப்பீங்க? இல்லை நீங்கள் அப்படி கொள்ளையடிக்கிற பணம் உன் பிள்ளைங்க உதவுமாடா? நீங்கள் நல்லா பிழைக்க முடியுமாடா? உன் பிள்ளைங்க குட்டிலாம் விளங்காதடா. அதை சாப்பிட முடியாது. நீங்கள் கொள்ளையடிச்சு லஞ்சத்தை வாங்கி சம்பாரித்து வைக்கிற அந்த பணம் உங்களுக்கும் உதவாது, உன் பிள்ளைங்க குட்டிக்கும் உதவாது, எதுக்குமே உதவாது. தெரியுமா? இப்படி பண்ணாதீங்க. குறைஞ்சபட்ச நேர்மையோடு இருங்க. குறைஞ்சபட்சம் நேர்மையோடு இருங்க. பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ்குடி, சீர்மிகு தமிழ்நாட்டில் சீமானாட்சி மலரட்டும். நன்றி.